கல்யாண மாலையின் சிறப்பு பிரார்த்தனை திருத்தலத்திற்காக நாம இன்னைக்கு வந்திருக்கிற கோவில் வேலூர் கோட்டைக்குள்ளே இருக்கும் ஜலகண்டீஸ்வரர் திருத்தலம். ரொம்ப அழகா இருக்குங்க. அதாவது அந்த கோட்டையும் அந்த மதில்களும் அந்த அகழியும் அதற்கு உள்ளே எழுந்தருளி இருக்கும் இந்த கோவிலும் ரொம்ப அழகா இருக்கு. அந்த கால மன்னர்கள் தங்களுடைய பாதுகாப்பு, தங்களுடைய தேசத்தின் பாதுகாப்பு, இதை எல்லாவற்றையும் இறைவனினுடைய திருவடியின் கீழ் வைத்துத்தான் செய்து கொண்டிருந்தார்கள். அதற்கு உதாரணமாக சாட்சியாக திகழ்கிறது இந்த திருத்தலம். 16ஆம் நூற்றாண்டில் நாயக்க மன்னர்களின் கீழே இருந்த சிற்றரசர் பொம்மி நாயக்கரால் கட்டப்பட்ட திருத்தலம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவில் ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிற கோவில். இந்த வேலூரினுடைய வியாபாரிகள் எல்லோருமாக சேர்ந்து கொண்டு இந்த சிவபெருமானுக்கு, இந்த அம்பாளுக்கு நித்தியப்படி பூஜைகளை செய்து வழிபாட்டு தலமாக இதனை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். வாருங்கள், நீங்களும் என்னோடு ஜலகண்டீஸ்வரரை தரிசிக்கலாம். போத்தி ஸ்வர்ணமஹால் வழங்கும் கல்யாண மாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள். பவர்ட் பை பாரிவேர், அரோமா அண்ட் போத்தி சில்க்ஸ். வேலூர் கோட்டை ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ ஜலகண்டேஸ்வர ஆலயம் நமது பாரத தேசத்திலேயே முழுவதுமாக ஒரு கோட்டையில் ஒரு பெரிய சிவாலயமாக திகழப்படுகின்றது நமது அகிலாண்டேஸ்வரி சமேத ஜலகண்டேஸ்வர ஆலயம். இந்த ஆலயமானது ஒரு கோட்டைக்கு உள்ளே ஒவ்வொரு சிவாலயத்திற்கும் நாம் சென்றோமானால் அந்த சிவாலயமானது மேல் நோக்கி நாம் நடந்து சென்றால்தான் சிவபெருமானை வழிபாடு செய்ய முடியும். ஆனால் தமிழ்நாட்டிலே வேலூர் கோட்டையில் மட்டும்தான் கீழே இறங்கி வந்து ஜலத்தினுடைய மத்தியத்திலே சுவாமி எழுந்தருளி அருள் காட்சி கொடுத்திருக்கின்றார். நமது ஜலகண்டேஸ்வரானவர் 2 பெயர்களை கொண்டவர், அம்பாலும் 2 பெயர்களை கொண்டவர்கள். அதாவது 400 வருடங்களுக்கு முன்பாக இந்து முஸ்லிம் தகராறால் நமது ஜலகண்டேஸ்வர் பெயர்த்து எடுத்துக்கொண்டு பாலாற்றிலே ஜலத்திலே கொண்டு சேர்க்கப்பட்டது நிகழ்ச்சியாக அன்று முதல் ஆலய வழிபாடானது நிறுத்தி வைக்கப்பட்டு நமது இந்து முஸ்லிம் தகராறெல்லாம் முடிந்து சரியாக 1981ஆம் வருடம் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் வாயிலாக சிவலிங்கமானது மறுபடியும் அந்த வேலூர் கோட்டை ஜலகண்டேஸ்வரருக்கே சுயம் என்று பொதுமக்களால் ஏற்படுத்திய ஜலத்திலே 400 வருடம் வாசமாக இருந்த காரணத்தினால் மக்களால் மருவி ஜலத்திலே இருந்ததன் காரணமாக ஜலகண்டேஸ்வரர் என்ற பெயரிலே சுப்ரீம் கோர்ட்டிலே உத்தரமானது பெற்றுக்கொண்டு அன்று முதல் ஜெகதாம்பிகை இருந்த அகிலாண்டேஸ்வரி சமேத ஜலகண்டேஸ்வரராக சுவாமிக்கு நாமகரணம் பெயர் சூற்றி அதற்கு அடுத்தபடியாக நமது ஆகம சிற்ப சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்களை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு பகுதியிலே நைருதி மூலிகை விநாயகப் பெருமானும், வாயு மூலையிலே சண்முக பெருமானும், அதே போன்று பலவித சிவாலயங்களிலே அம்பாள் தெற்கு பார்த்தி காட்சி கொடுப்பால் நமது ஆலயத்திலே மட்டும்தான் மூலவராக விட்டிருக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் பெருமானும் மூலவமூர்த்தியாக விளங்கக்கூடிய அம்பாள் அகிலாண்டேஸ்வரி இருவரும் கிழக்கு நோக்கி அனைவருக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆயிரத்தி 1965 பக்தவச்சலம் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்பொழுது அவரிடம் சென்று திருமுரு கிருபானந்த வாரியார் அவர்களும் வேலூர் மக்களும் என்னுடைய தகப்பனார் கேஎஸ் மணி அவர்களும் சென்று முறையிட்டார்கள். வேலூரில் சாமி இல்லாத கோட்டை, சாமி இல்லாத கோயில் என்று பழமொழி இருக்கிறது. அதனால் இந்த கோட்டையை சாமியை கொண்டாந்து மறு பிரதிஷ்டை செய்யணும்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்டாங்க. அப்போ பக்தவச்சலம் என்ன சொன்னார், 1 லட்ச ரூபாய் சேர்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் கோயிலை பற்றி பேசலாம், நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பேசி நான் அனுமதி வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் 1 லட்ச ரூபாய் சேர்த்துட்டு வாரியார் சாமிகள் எல்லோரும் சேர்த்துட்டு சீஃப் மினிஸ்டர் போய் பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கேட்டால் அவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க, அதனால் தொல்பொருள் துறை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு இதை பர்மிஷன் கொடுக்க மறுத்துட்டாங்க. 65 காமராஜர் இருக்கும்போது அவர்கிட்ட போய் கேட்டோம். அவர் என்ன சொன்னார், கவர்மெண்ட்டில் போனால் சட்டம் திட்டம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க, சாமி சிலையை கொண்டாந்து வச்சுருங்க, அதுக்கப்புறம் கடவுள் பார்த்துக்கிறார் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அதே மைண்டில் ஓடி 1965 எங்கள் அப்பா ஒரு கலெக்டராக கேட்டிருக்காரு. 1981 கங்கப்பான்னு ஒரு கலெக்டர் வந்தார். அவர் தான் இந்த சாமியை கொண்டாந்து உள்ள மருது பிரதிஷ்டை பண்ணிட்டோம் 1981.
அப்போது இந்த கோட்டை உள்ளதான் எல்லா ஆஃபீஸும் இருந்தது. கலெக்டர் ஆஃபீஸு, தாலுகா ஆஃபீஸு, ரிஜிஸ்டர் ஆஃபீஸு, எல்லா ஆஃபீஸும் இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா விக்கிரகங்களும் கிடையாது. அப்போது இப்போ நீங்கள் பார்த்த ஜலகண்டேஸ்வரர் மட்டும்தான் இருந்தது. மிச்சம் எல்லாமே 1981 அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் 45 வருஷமாக பண்ணி பாடுபட்டு எல்லாம் செஞ்சுருக்கோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க பங்குக்கு வந்து எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த கல்யாண மண்டபம் பிரிட்டிஷ் வெள்ளைக்கார ஆட்சியில் லண்டனில் இருக்கிற பிரைட்டன் மியூசியத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக பிளான் பண்ணி டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டாங்க. எடுத்துகிட்டு போகிற டைமில் லண்டன்லேருந்து ஒரு கப்பல் வருது. இதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக கப்பல் வருது. அந்த கப்பல் வந்து கடவுள் செயலால் வந்து மூழ்கடிக்கப்பட்டு கப்பல் வந்து கவுந்துடுச்சு. சரித்திரம் காரணமாக இந்த மண்டபம் தப்பிச்சுது. இல்லாட்டி பிரைட்டன் மியூசியத்தை தான் இப்போ பார்க்க வேண்டியதாக இருந்திருக்கும். இந்த ஆலயத்திலே சிறப்பு என்னதுன்னு கேட்டால், தெற்கு முகமாக ராஜகோபுரம் கம்பீரமாக இருக்கின்றது. அந்த தெற்கு முக ராஜகோபுரத்திலே நாம் வந்தவுடனே நமது தோஷங்கள் எல்லாம் போக்கக்கூடிய வலம்புரி விநாயக பெருமான் முதலிலே நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். அந்த வலம்புரி விநாயகருடைய பின்பகுதியிலே தென்முக கடவுள் என்று போற்றக்கூடிய தட்சிணாமூர்த்தி உடனே நாம் தரிசனம் பண்ணலாம். அதாவது மூலவர் தட்சிணாமூர்த்தியிலிருந்து பார்த்தோம்னா பெரிய ராஜகோபுரம் தரிசனம் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்போடு இந்த கட்டமைப்பு ஆனது கருங்கல்லிலாலே எழுப்பப்பட்டு தொடர்ந்து ஒவ்வொரு சிவாலயத்தில் நடைபெறக்கூடிய விசேஷ பூஜைகள் எல்லாம் சித்திரை மாதத்தில் நடைபெறுகின்ற பெருவிழா பிரம்மோற்சவமானது மிக சிறப்பாக நடைபெறும். அதனைத் தொடர்ந்து வைகாசி விசாக பெருவிழா, ஆனி மாதத்திலே ஆனி திருமஞ்சனம் போன்ற 12 மாதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விசேஷங்களும் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வர தர்மஸ்தாபனத்தின் வாயிலாக எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து உபயதாரர்களை கொண்டு மிக சிறப்பாக ஒவ்வொரு விழாவையும் நடத்தி கொண்டு வருகின்றோம். நமது சிவாலயத்திலே தினந்தோறும் உச்சிகால பூஜையிலே எம்பெருமானுக்கு லோகக்ஷேமமாக இருக்க வேண்டும் என்பதை சங்கல்பமாக எடுத்துக்கொண்டு தினமும் உச்சிகால வேளையிலே சுவாமிக்கு விசேஷமாக 5 சிவாச்சாரியர்களை வைத்து ருத்ராபிஷேகமானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அம்பாள் சன்னதிக்கு முன்பாக ஒவ்வொரு வாரமும் சுக்கிரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி அளவிலே அம்பாளுடைய 9 சக்திகளாக 9 தீபங்களை 1981ஆம் ஆண்டு பிரதிஷ்டை செய்ததன் முதல் இதுவரை அணையா விளக்காக 9 சக்திகளும் இங்கே சிறப்பாக செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அனைத்து விதமான பக்தர்களுடைய தோஷங்களை எல்லாம் போக்கக்கூடிய ஜொரஹரேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய ஜலகண்டேஸ்வரரும் அனைத்து முஸ்லிம் தரப்பினருக்கு வருகை தருகின்றார்கள். கிறித்தவ மக்களும் தினந்தோறும் வருகை தந்திருக்கின்றார்கள். நடைபெறக்கூடிய பூஜையிலே தேய்பிறை அஷ்டமியிலும் பலவிதமான பல தரப்பு மக்களும் அனைத்து பூஜையிலும் கலந்து கொண்டு எல்லோரும் சௌக்கியமாக இருக்க நமது ஜலகண்டேஸ்வர ஸ்தாபனத்தின் சார்பாக நமது ஆலய சிவாச்சாரியர்கள் மிக சிறப்பாக இந்த சிவாலய பூஜைகள் எல்லாம் நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். இந்த கோட்டைக்குள்ள இருக்கிற இந்த சிவபெருமானுடைய கோவிலானது காலம் காலமாக பல்வேறு அதிசயங்களை நிகழ்த்தி இருக்கின்றது. அத்திரி மகரிஷியின் ஜுரத்தை போக்கியவர் இந்த ஜுர ஹரேஸ்வரர். அதே போல் நம்முடைய பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் அவங்க அப்படியே இதை லம்பா தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்ச பொழுது எப்படி திருச்செந்தூர் முருகன் ஒரு திருவிளையாடலை செய்தானோ அதே போல் இந்த கோவிலினுடைய ஈசனும் ஒரு திருவிளையாடலை புரிந்து தன்னை இந்த இடத்திலேயே தக்க வைத்து கொண்டார். அது ஒரு அதிசயம் பிரிட்டிஷ் காலத்துல நடந்தது. அதே மாதிரி இப்ப சமீப காலத்துல நம்ம சுதந்திரம் எல்லாம் பெற்ற பிறகு கூட இந்த கோயில் நம்ம கைக்கு வந்துடுதா அப்படின்னு கேட்டா அப்படி வரல. முஸ்லீம்கள் கையிலேருந்து வரல, பிரிட்டிஷ்காரங்க கிட்ட சிக்கின்றதுன்னா நம்ம ஊர்லயுமே நிறைய பிரச்சனைகள் இதுல இருந்தது. ஆனால் அது எல்லாம் தாண்டி இந்த ஊர் மக்களும் கிருபானந்த வாரியாரின் அருளுமாக சேர்ந்து இந்த கோவில் தமிழகத்து ஆன்மீக மக்களின் கைகளில் வந்து சேர்ந்திருக்கிறது என்றால் இதற்காக பாடுபட்டவர்களுக்கு இந்த நேரத்தில் தமிழக மக்களின் சார்பில் ஆன்மீக மக்களின் சார்பில் தலை தாழ்த்தி வணங்குகின்றோம். இந்த சிற்ப வேலைப்பாடுகளை நாம கவனிக்கணும், பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா ஒரு நாள் போதாது. இந்த கோவில்ல வந்து எல்லாரையும் சந்திச்சது, ஆன்மீக பெருமக்களை சந்திச்சது, முற்றோதல் நடக்கிறது.
102வது முற்றோதல் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சிறப்பாக, அதாவது அங்கே காசி வரைக்கும் போயிட்டு இப்போ ஸ்ரீலங்கா வரைக்கும் அந்த முற்றோதல் தொடரப்போகின்றது. அப்படி மிகச்சிறப்பாக அன்றைக்கு மாணிக்க வாசகர் எதை நினைத்து பாடினாரோ தெரியாது, இன்றைக்கு எல்லா ஊர் சிவபெருமானையும் நினைத்து அவர்கள் முற்றோதல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி எல்லா விதத்திலும் மிக அழகான இந்த திருக்கோவிலிலிருந்து நாம் புறப்படுகின்றோம். உங்களை அடுத்த பகுதியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். போத்தீஸ் ஸ்வர்ண மஹால் வழங்கும் கல்யாண மாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள்.